ஹலோ வெல்கம் பேக் டு சரவணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து டே 3ல இருக்கோம். டிசிப்ளின் லைஃப் சேலஞ்ச் 21 டேஸ் டிசிப்ளின் லைஃப் சேலஞ்சில் வந்து டே 3. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே சண்டே இந்த வாரம் வந்து நமக்கு ரொட்டேஷனல் ஷிப்னால ஹாலிடே கொடுத்துட்டாங்க. எல்லாம் சாட்டர்டே சண்டே ரொட்டேஷனல் ஹாலிடே தான் போயிருக்கும். ஸோ இந்த வாரம் ஹாப்பியஸ்ட் டே. ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற பசங்களுக்குலாம் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கிறதெல்லாம் வரும். அதை யாராச்சும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே லீவ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஃபைனலாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் பார்த்து நீ கொஞ்சம் 10:30க்கெலாம் படுத்துட்டேன். ஒரு 3:30க்கெலாம் முழிப்பு வந்துச்சு. டக்குன்னு போயிட்டு நம்ம வாட்டர் பியூரிஃபையர் ஃபில்ட்ரு வேறு மாற்றணும், வீக்கெண்டில் மாற்றணும் யோசிச்சுட்டே இருந்தோம். அதை மாற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்தேன். படுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் வரல. சரி டக்குன்னு ஒரு ஜாகிங் கிளம்புன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என் தம்பி எழுப்பினேன். போகலாமான்னு கேட்டேன். ஒரு 1 ஹவர் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ ஜாகிங் கிளம்புறோம் கைஸ். ஃபர்தர் அப்டேட் போடுறோம். இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் வந்து லிபரலாக அப்படி இப்படின்னு போகும். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 கிலோமீட்டர் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்க வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஜாகிங் பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் கைஸ் எங்க ஏரியா. கொஞ்சம் பாருங்க, நான் வந்து கொஞ்சம் கிராமமும் சிட்டியும் கலந்த சூழ்நிலையில வாழ்றோம். ஆனா இது ஊராட்சி ஒன்றியம் தான், அதுதான் கொஞ்சம் இப்படி இருக்கும். பாருங்க கைஸ். இப்போனா நம்ம அண்ணன் விஜய் சித்து லாக்ல பார்த்துருப்பீங்க, அதிர்ச்சி அருண் ஹோம் டூர்னு போட்டிருப்பாங்க. நாம அதே மாதிரி தான் இப்போ நம்ம அதிர்ச்சி அருண் ஹோம் டூர் இல்லாம அதிர்ச்சி அருண் வீட்டு ஏரியாக்கே வந்துட்டோம். அவர் வீடு பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த ஏரியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஏரியா கைஸ். எனக்கு அதிர்ச்சியே சம பணக்காரராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மடன்னு ஏறிட்டே போகுது. இது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாகவே தெரில. வாங்க, இந்த மரம் பாருங்க. அந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பயங்கரமான ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும். சும்மா வாங்க அந்த சைட் போய் பார்ப்போம், என்ன எதனாச்சும் இருக்காரா இல்லையான்னு. இதுதான் கைஸ் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் தரப்பாக்கம். தரப்பாக்கம். இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு வ்ளாக் போட்டிருந்தாங்க. கடைசியாக அந்த வண்டியில் கார் ஃபுல்லாக வந்து இந்த மொட்டில் நிப்பாட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு. இங்கே தான் நின்று உள்ளே பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே தான் ஏதோ ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். மேட்டுத்தெருன்னு போட்டிருக்கு கைஸ், தரப்பாக்கம் மேட்டுத்தெரு. இங்கே தான் ஏதோ ஒன்று இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கிடைக்கும் தெரியல. நான் வாக்கிங் தான் கைஸ் வரேன். வாக்கிங் வந்து ஸ்பாட்டை பிடிச்சிட்டேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இதுல இருந்து எகிரி குச்சி வருவாங்க, சித்தாப்பா வீடு பெரியப்பா வீடுன்னு. ஆக்சுவலாக இது ஏதோ ஒன்று தான் நினைக்கிறேன். வாங்க ஃபுல்லாக போவோம். இப்படி வழி இருக்காங்க. இதான் அண்ணன் வீடுன்னு நினைக்கிறேன். அந்த இதுல இருந்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சாச்சு. இந்த நம்ம அஷத் கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகர டப்பால போயிட்டு ஆன்டியா ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு வெளியே வருவாங்க. இதுதான் ஏரியா. ஆக்சுவலாக என் ஏரியாவும் இது பக்கத்துல தான். நாங்கள் கிருங்கம்பாக்கம் தான். அதனால வாக்கிங் வந்தோம். சரி வாக்கிங் வந்துமே சடனாக பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் பண்ணுறோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து பயங்கரமாக ஏறுது. ஏன் என்ன ரீசன்னே தெரில. வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இருக்குது இதுவும் தரப்பாக்கமும். ஆனால் விண்ண தொடுற மாதிரி இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஏற்றுறாங்க. ஏன் எதுக்குன்னு சுத்தமாக தெரியல காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணி போவோம். இப்போ வந்து ஜி ஸ்கொயர் விட்டு வெளியே போக போகிறோம். நாய் குலைக்குது. ஸோ அப்படியே சைலண்டாக நிற்கணும் காய்ஸ். நாய் குலைச்சி தான் ஓட மட்டும் செய்யாதீங்க. ரிலாக்ஸாக நில்லுங்க. ரிலாக்ஸ்டு இந்த யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வருக்கு தான் இந்த வீடியோலாம் இந்த செஷனு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்லாம் பில்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரில காய்ஸ். கிட்டத்தட்ட டக்குன்னு கைட்லைன் வழி ஒன்று இருக்குது, அவங்க சொல்கிற ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு பாலிசி மாதிரி கிரியேட் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும். இது கைட்லைன் வழி இவ்வளோ வரைக்கும் விற்கலான்னு சொல்லிட்டு பில்டருக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வரவங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது ஸ்கொயர் ஃபீட்டுன்றது. அதுக்கு ஏதாச்சும் இந்த கவர்மெண்ட் வழிவகை பண்ணும் நம்புகிறேன். பார்க்கலாம் வாங்க. பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் 4000 சொன்ன மாதிரி இருந்தது, திடீர்னு 4500. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லாம் எங்கேயோ போகுது ரேட்டு. இதெல்லாம் ரொம்ப மோசம். இதுக்கு உண்டான பாலிசி ஏதாச்சும் டிஃபைன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து படித்து நாளைக்கு முன்னேறியும் ஆசைப்பட்டு ஒருத்தன் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வளர்ந்து வரவன் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படும் போது அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிப்பான்.
முடிஞ்ச அளவு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாலிசி மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க கைஸ். இதுதான் தமிழ்நாடு முதல்வருக்கு சொல்கிற ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கைஸ். இதை யாராச்சும் பார்ப்பீங்களா பார்ப்பீங்க நம்புகிறேன். பார்ப்போம், இந்த வீடியோ நல்லபடியாக ரீச் ஆகணும். வாங்க கைஸ், அந்த சைடு போகணுமா? அதுச்சு என்ன வீடு சைடில் பார்த்தீங்கன்னா வழியே இல்லைன்ட்டாங்க. இந்த வீடு தான் ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் கைஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு. ஆமாம், ஓகே பாய் கைஸ். எக்ஸாக்ட் தர பார்க்கலாம். அந்த வீடியோவில் காமிப்பாங்க பாருங்க, அதான் அந்த மரம். மழையோட காமிக்குவாங்க. அந்த மரத்தை காட்டுறேன், தென்னை மரம். இந்த இந்த ஏரியாவில் வந்து இப்போ வீடுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு காய்ஸ். நான் ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதை வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நாளைக்கு நீங்களே ஒரு வீடு வாங்கணும்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டா எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேங்க் கண்ட மணிக்கு லோன் தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 20 வருஷம் 30 வருஷம்லாம் போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் காய்ஸ். வெறும் இஎம்ஐ மட்டும் தான் லைஃபாக இருக்கும். அது ஒரு பேர்டனாக இருக்கும். இதுக்கு எதனாச்சும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் வந்து கைட்லைன் வேல்யூ பேஸ் பண்ணி இவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அன்றாட மக்கள் வந்து எல்லாருக்குமே எல்லா வீடும் கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் முடிச்சாச்சு காய்ஸ். இன்னைக்கு லீவுனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரி எதுவும் பண்ணல, வாக்கிங் போயிட்டேன். ஸோ அதனால் நானும் என் தம்பி சேர்ந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் வந்து நான் ஸ்டாப்பாக பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்டு டின்னர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு லீவுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறது. பட் இருந்தாலும் நம்ம ஃபுல் எஃபெக்டோட டிசிப்ளினாக இருப்போம் நம்புகிறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ லீவு நாளில் வந்து முடிஞ்ச அளவு உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டிவான விஷயத்தில் ஒன்றாவது விஷயம் வந்து நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, என்னன்னு தெரில. அந்த டிசிப்ளின் மைண்ட் செட் வந்ததால சரி அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துணி காய போட மேலே போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா துணியை எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க மாடிக்கு போகலாம். ஒரு வழியா மாடிக்கு வந்துட்டோம். ஆனா ஹேட்ஸ் ஆஃப் மை மாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வெயில் காயும் போது எங்க அம்மா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, துணி தைக்கிறதுலாம். ஆனா என்னைக்கு மழை மாதிரி கிளைமேட் இருக்கும் வாஷிங் மிஷின்ல போட்டு தேய்ச்சிட்டு ஒரேடியா துணியை குத்துருவாங்க. அதனால நிலமை தான் ஆச்சு. இப்போ துவச்சி யூஸ்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம், வெயில் வருமா இல்லைன்னு தெரியல. ஆனா லைட்டா எனக்கே கண்ணுங்க லைட்டா மூணு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு துணியா காய வைக்க போறேன் guys. வாங்க. வந்து எனக்கே ஆரம்பிக்கிறோம். மங்களகரமா உள்ளாடையோட ஆரம்பிக்கிறோம் guys. வேற யாருக்கும் இல்லை இதுதான். அப்புறம் அம்மா லைட்டு என்னடா இதெல்லாம் ஒரு பிளாகா அப்படின்னா பாக்காதீங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சில பாரங்கள்லாம் குறையும். அதனால சொல்றேன், இன்னும் பேசிக்கான விஷயம் தான். நம்மளுக்கும் லைட்டா பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி ஆச்சு, அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள் மாதிரி சப்போர்ட் பண்ண மாதிரி ஆச்சு. முடிஞ்ச அளவு எல்லாரும் பண்ணுங்க இதை. அதே மாதிரி எனக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணேன் guys. கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா நான் இந்த சேனலை வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2017 ஆரம்பிச்ச சேனல் இது. அப்பத்துல இருந்தே நான் வந்து ட்ரை பண்ணோம், ஏதாச்சும் பண்ணணும் பண்ணேன். டிஎஸ்எல்ஆர் கேமரா, அதுக்கப்புறம் அது இதுல நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன் காசு. ஆக்சுவலா 1.5 lakhs கிட்ட கேமரா மைக் அதுக்கு வாங்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு அப்படியே தான் கிடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஐபோன் வாங்கி அதுல பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்லுவேன். நான் பண்ணா பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன், பண்ணா வேலைக்கு வராது guys. ஃபர்ஸ்ட் ட்ரை, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வெற்றி தோல்வி முக்கியமே இல்லை. அதே மாதிரி தான் என் லைஃப்ல நிறைய விஷயமும் நடந்திருக்கு. உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், இப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஃபர்ஸ்ட் கேளுங்க. கேட்டாதான் ஒரு சில விஷயம் கிடைக்கும். எனக்கு கேட்காமலே கிடைக்கும் அப்படின்னு கச்சேரியும் கிடைக்காது. கேளுங்க, கேட்டீங்கன்னா தான் எல்லாமே கிடைக்கும். அது ஒரு நல்ல ஹேபிட் guys. அதே மாதிரி அந்த கேட்கும் போது ஒரு நல்ல மைண்ட் செட் என்னன்னா பாத்தீங்கன்னா, கிடைச்சா ஓகே, கிடைக்கலாம் ஃபைன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டையும் வச்சுக்கோங்க. என்னடா நம்ம கேட்டோமே கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஏன்னா எனக்கு லைஃப்ல சில டைம் வந்து நடந்திருக்கு. நான் இது நிறைய பேருக்கு அட்வைஸாவே கொடுத்துருக்கேன். சில டைம்
அவர் விஷயம் கேட்டதால என் லைஃப்ல பெரிய லெவலில் சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், கேட்கலாமா வேணாவா, கேட்கலாமா யாருக்கிட்ட கேட்ட கேக்குற அந்த விஷயம் நான் ரொம்ப நல்ல விஷயம். அதே மேனேஜர் கிட்ட அதனால சொல்றேன், கேட்கலாமா வேணாம் கேஸ் பாருங்க. கிடைச்சா ஹாப்பி, கிடைக்கலாம் ஃபைன். அப்படி நிறைய துணி இருக்கு guys. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போட்டுட்டு இருக்கேன். வாங்க ஸ்பீடா பண்ணலாம் guys. ஒரு லாய் எடுத்து போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறீங்க. அங்க ஃபுல்லா இருக்கு. சின்ன வயசுலாம் guys, நான் இந்த மாதிரி வேலைலாம் செய்யும் போது எங்க அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பயங்கரமா சிரிப்பேன். எங்க அம்மா சந்தோஷப்படாங்க. நீ பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது செமையா இருக்கும். அதுக்காகவே குழந்தையா இருக்கும்போது நிறைய வேலை செஞ்சேன். போக போக கரு தெரிய ஆரம்பிச்சு நிறைய வேலை செய்யறேன். சரி டிசிப்ளின் சேலஞ்ச் பண்ண மட்டுமே, அதுக்காக வேணாச்சும் நம்ம டிசிப்ளினா எல்லா ஆக்டிவிட்டி பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் எல்லா ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து அதே மாதிரி டே வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் கஷ்டமாக இருந்தாலும் ட்ரை பண்ணி இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸஸாக சாப்பிட்டாலும் அதை வாக்கிங் பண்ணி பேர்ன் பண்ணிட்டேன். ஆனால் அப்படி சாப்பிட்ருக்க கூடாது தான். பட் நாளையிலேருந்து மறுபடியும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு நம்புகிறேன். விச் மீன்ஸ் இப்போ ரைஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்துட்டேன், அதனால சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சுகர் ஒன்று கட்டில் தான் இருக்கேன், அதனால் வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் முழு சப்போர்ட் வேணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றே ஒன்று தான், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லதை வேறு எதுவுமே நடக்காது. பாய்.